Chapter number 2, supply under GST. First chapter number 2 ஓட outline பார்க்கலாம் என்னென்ன இதுல கவர் ஆயிருக்கு அப்படின்ட்டு. First of all, section 7 meaning and scope of supply, அப்புறம் section 8 composite supply, mixed supply. Section 7 ஓட லிங்க் ஆன schedule 1, schedule 2, அப்புறம் schedule 3. schedule 3 ரொம்ப important. So இதெல்லாம் தான் chapter 2ல கவர் பண்ண போறோம். Okay, let's revise now. First of all, supply. எதுக்கு supply அப்படின்ற கான்செப்ட் ஜிஎஸ்டில முன்னாடி பார்த்தோம்னா ப்ரீவியஸ் ரெஜீம்ல வந்து ப்ரீவியஸ் ரெஜீம் இன் த சென்ஸ் பழைய இன்டைரக்ட் டாக்ஸ் சிஸ்டம்ல வேட் எடுத்துக்கிட்டோம்னா வேட் எப்போ சார்ஜ் பண்ணணும் அப்படின்ட்டு எது சொல்லணும்னா அந்த ஒரு டாக்ஸபிள் ஈவெண்ட் ஒரு ஈவெண்ட் நடக்கணும். அந்த ஈவெண்ட் எப்போ டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு கன்சர்ன் லால சொல்லும். இப்போ வேட்ல டாக்ஸபிள் ஈவெண்ட் எப்போ நடக்கும்னா எப்போ குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி இல்லை ரீட்டைலர் வந்து எப்போ குட்ஸை வந்து கஸ்டமருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரோ அப்போதான் டாக்ஸபிள் ஈவெண்ட். இந்த டாக்ஸபிள் ஈவெண்ட் நடந்தாதான் டாக்ஸ் போட முடியும். கரெக்டா? அதே மாதிரி எக்ஸைஸ்ல முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா எப்போ ஃபேக்டரியில இருந்து குட்ஸ் ரிமூவ் ஆகுதோ, அதாவது மேனுஃபேக்சரர் எப்போ அவங்க ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்ணி குட்ஸை ரிமூவ் பண்றாங்களோ அதுதான் டாக்ஸபிள் ஈவெண்ட். ரிமூவ் பண்ணும்போது அவங்க எக்ஸைஸ் டியூட்டி பே பண்ணணும். சர்வீஸ் டாக்ஸ்ல அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட சர்வீசஸ் ரெண்டட் இதுதான் வந்து டாக்ஸபிள் ஈவெண்ட். இப்போதான் ஜிஎஸ்டியை வந்து இன்டகிரேட்டட் ஆக்குனாங்க. அதான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம படித்தோம் இல்லையா, எதுக்காக ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுன்னு. ஸோ பர்பஸே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியஸ் டாக்ஸபிள் ஈவெண்ட்ஸ், வேரியஸ் கன்ஃபியூஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் சிஸ்டம்ல இருந்துச்சு. இதுல சிம்பிளா சப்ளை அப்படின்ற கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த சப்ளை தான் ஜிஎஸ்டியை பொறுத்த அளவுல டாக்ஸபிள் ஈவெண்ட். சப்ளை இருந்தாதான், ஒரு சப்ளை நடந்தாதான் அது டாக்ஸபிள் ஈவெண்ட். அப்போதான் ஜிஎஸ்டி கவர்மெண்டால கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சப்ளைய டிஃபைன் பண்ணோம்ல, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் விஷயம். அதுதான் வந்து செக்ஷன் 7 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் டிஃபைன் பண்ணுது. ஸோ சப்ளை கொண்டு வந்ததுக்கான காரணம் சிங்கிள் டாக்ஸபிள் ஈவெண்ட் வரணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ செக்ஷன் 7ல பார்த்தீங்கன்னா சப்செக்ஷன் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 அது எதை பற்றி சொல்லும்? சப்ளை இன்க்ளூட்ஸ். செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏ, அதை நம்ம ஷெட்யூல் 2ஓட, இது நான் பேர்ட்ஸ் ஐ வியூ கொடுக்குறேன், டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் புரியணும் இல்லையா, அதுக்காக ஷெட்யூல் 2 வந்து செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏவோட ஹார்மனைஸ்டா ரீட் பண்ணணும். செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2 ரெட் வித் ஷெட்யூல் 3. ஷெட்யூல் 3ல தான் எது சப்ளையே இல்லை அப்படின்றது சொல்லும். அது செக்ஷன் 2 ரெட் வித் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2 ரெட் வித் ஷெட்யூல் 3. செக்ஷன் 7 சப்செக்ஷன் 3 வந்து டிரான்சாக்ஷன் கிளாசிபிகேஷன். இதுல என்ன சொல்லுவாங்கன்னா செக்ஷன் 7 சப்செக்ஷன் 3 பொறுத்த அளவுல நாட் ரெலவென்ட் ஃபார் எக்ஸாம். என்ன சொல்லும் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 3னா ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து இந்த டிரான்சாக்ஷனை நீங்க குட்ஸா சொல்லலாம், இந்த டிரான்சாக்ஷனை நீங்க சர்வீசஸா ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத பவர் கொடுக்குற செக்ஷன் தான். பட் இது வந்து நாட் ரெலவென்ட் ஃபார் எக்ஸாம். இது மூணும் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1, செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏ, செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2. எதுக்காக செக்ஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா எல்லாருமே எழுதுவாங்க. ஆல் ஓவர் இந்தியா எல்லாருமே சப்ளை படிப்பாங்க, எல்லாருமே சப்ளை எழுதுவாங்க.
பட் அந்த எக்ஸ்ட்ரா எட்ஜ் மார்க்ஸ் இருக்கணும்னா இந்த சப்ளை செக்ஷன்ஸ், அப்புறம் பிளேஸ் ஆஃப் சப்ளை நம்ம சாப்டர் படிப்போம் அடுத்து அதோட செக்ஷன்ஸ், அப்புறம் எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன் நம்பர். நீங்க எல்லாத்துக்கும் இந்த சர்க்குலர் அது இது நம்பர்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. குறிப்பிட்ட சிலது சப்ளையோட டெஃபினிஷன்ஸ், அந்த சப்ளையோட செக்ஷன் வித் சப்செக்ஷன், அப்புறம் பிளேஸ் ஆஃப் சப்ளைக்கான செக்ஷன்ஸ், அப்புறம் எக்ஸம்ஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் மட்டும், வேல்யூ ஆஃப் சப்ளை, இந்த மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸோட செக்ஷன்ஸ் வித் சப்செக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அது எக்ஸ்ட்ரா எட்ஜ் கொடுக்கும், மார்க்ஸ் உங்களுக்கு அதிகமாக ஃபெச் பண்ணும். ஃபர்தரா செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 ஸ்மால் a, செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 AA, செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 B, செக்ஷன் 1 சப்செக்ஷன் 1 C. இது 4 இருக்கு. 4 கேட்டகரியும் தனித்தனியா பார்ப்போம். ஷெட்யூல் 2 இதை பத்தி சொல்லலாம் சார், அவுட்லைன் கொடுக்குறேன் நீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷெட்யூல் 2 எந்தெந்த டிரான்சாக்ஷன் பிசினஸ் டிரான்சாக்ஷனை குட்ஸா சொல்லணும், எந்தெந்த பிசினஸ் டிரான்சாக்ஷனை சர்வீசஸா ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது எங்க சொல்லணும்னா ஷெட்யூல் 2. ஷெட்யூல் 3ல என்ன சொல்லணும்னா, எப்பா அது சப்ளை ஆஃப் குட்ஸும் இல்லை சப்ளை ஆஃப் சர்வீஸும் இல்லை. நிறைய பேர் எக்ஸாம்ல தப்பு பண்றது நான் பார்த்துருக்கேன். இதுல ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ணுவாங்கன்னா, ஷெட்யூல் 3 எக்ஸம்ஷன் எழுதிடுவாங்க. எக்ஸம்டட் அண்டர் ஷெட்யூல் 3 இல்ல, தட் இஸ் ராங். ஷெட்யூல் 3 நீங்க ரெஃபர் பண்றீங்கன்னா எக்ஸாம் பேப்பர்ல எப்படி எழுதணும்னா, நெய்தர் கன்சிடர்ட் அ சப்ளை ஆஃப் குட்ஸ் நார் அ சப்ளை ஆஃப் சர்வீஸ், அதனால சப்ளையே இல்லை அப்படின்னு எழுதணும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறவர் யூ ஆர் ரெஃபரிங் ஷெட்யூல் நம்பர் 3, யூ நீட் டு ரைட் என்னது, நெய்தர் கன்சிடர்ட் அஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் நார் அ சப்ளை ஆஃப் சர்வீஸ். நம்ம தமிழ்ல டிஸ்கஸ் பண்ணாலும் நீங்க எக்ஸாம் எழுத போறது வந்து இங்கிலீஷ்ல. ஸோ இந்த கீவேர்ட்ஸை நான் வந்து சொல்றேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுதான் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ, ஒரு அவுட்லைன். நான் உங்களுக்கு அவுட்லைன் பிக்சர் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்கோப் ஆஃப் சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கோப் ஆஃப் சப்ளை பார்த்தீங்கன்னா செக்ஷன் 7ல என்ன சொல்லுவாங்கன்னா, சப்ளை ஷுட் பி குட்ஸ் ஆர் சர்வீசஸ். பண்ற சப்ளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னவா இருக்கணும், குட்ஸா இருக்கணும், சர்வீசஸா இருக்கணும். அப்போ நீங்க மைண்ட்ல ப்ராசஸ் பண்ண ஆரம்பிங்க. குட்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்களா சிஜிஎஸ்டி ஆக்ட்ல? சர்வீசஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்களா? எஸ். குட்ஸ்னா என்னன்னா, குட்ஸ் மீன்ஸ் எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அப்ப கேட்கலாம், சார் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி லேண்ட் பில்டிங். எஸ், லேண்ட் பில்டிங் எல்லாம் குட்ஸ் கிடையாது, லேண்ட் பில்டிங் எல்லாம் சர்வீசஸா ட்ரீட் பண்ணுவாங்க. which means goods na என்னது, every kind of movable property excludes, எதை exclude பண்ணுது, money and securities. MCQ ல கேட்கலாம், மணி குட்ஸா, மணி சர்வீசஸா, செக்யூரிட்டி குட்ஸா, செக்யூரிட்டி சர்வீசஸா? கிடையாது. மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் போத் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் எங்க இருந்து, குட்ஸ்ல இருந்து எக்ஸ்க்ளூடட், டெஃபினிஷன்ல இருந்து, சர்வீசஸ்ல இருந்தும் எக்ஸ்க்ளூடட். ஸோ மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் வந்தா நீங்க இன்கேஸ் கொஸ்டின்ல கேட்டா நீங்க தாராளமா என்ன எழுதலாம்னா, எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதனால ஜிஎஸ்டி வராது அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம குட்ஸ் பார்க்குறோம் இல்லையா, எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி பட் இன்க்ளூட் ஆக்ஷனபிள் கிளைம். ஆக்ஷனபிள் கிளைம்னா என்னது? ஆக்ஷனபிள் கிளைம், ஆக்ஷனபிள் கிளைம்னா நீங்க வந்து எதுனாலும் லீகலா கோர்ட் வழியா போயிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களோட டெட்டார்ஸ் வந்து பணம் தரல, எங்க போலாம், கோர்ட்டுக்கு போய் ஆக்ஷன் எடுக்கலாம். ரெண்டாவது கான்ட்ராக்ட் இருக்கு உங்களுக்கு இன்னொருத்தவங்க கூட, அந்த கான்ட்ராக்டை அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணல ப்ராப்பரா, அப்போ எங்க போலாம், கோர்ட்டுக்கு போலாம். இதெல்லாம் வந்து ஆக்ஷனபிள் கிளைம்.
ஆக்ஷன் எடுக்கலாம் அவங்க மேல கோர்ட் வழியா போய். ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்லுது? இன்க்ளூட் குட்ஸ் இன்க்ளூட்ஸ் ஆக்ஷனபிள் கிளைம். ஆனா ஷெட்யூல் 3 ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஷெட்யூல் 3 என்னது? நெய்தர் சப்ளை ஆஃப் குட்ஸ் நார் சப்ளை ஆஃப் சர்வீஸ். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்ஷனபிள் கிளைமை எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க. எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்ஷனபிள் கிளைம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆக்ஷனபிள் கிளைம் நெய்தர் சப்ளை ஆஃப் குட்ஸ் நார் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் வந்துருதா? பட் எக்ஸெப்ஷன் கொடுப்பாங்க. எதுக்கு? லாட்டரி, பெட்டிங், கேம்பிளிங். அப்போ கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க என்ன ஜாம வச்சுக்கலாம்னா குட்ஸ் இன்க்ளூட் ஆக்ஷனபிள் கிளைம் சொல்றாங்க. அந்த இன்க்ளூட்ஸ் எது மட்டும்? லாட்டரி, பெட்டிங், கேம்பிளிங், இதெல்லாம் மட்டும் என்னது? குட்ஸ். லாட்டரி என்னது? குட்ஸ். லாட்டரி சேல் பண்ணா என்னவா ட்ரீட் பண்ணோம்? குட்ஸா பண்ணுமா சர்வீஸா பண்ணுமா? குட்ஸ். பெட்டிங், கேம்பிளிங், குட்ஸ். ஸோ இதுதான் இதுல வந்து ஆக்ஷனபிள் கிளைமோட இம்பார்ட்டன்ஸ். நம்ம இன்னும் ரொம்ப டெப்தா போக முடியாது, ரிவிஷன் வீடியோ இல்லையா. அண்ட் ஒன் மோர் திங், இந்த சப்ளை சாப்டரை பொறுத்த அளவுல சப்ளை சாப்டர் லிங்க்டு வித் ஷெட்யூல் 1 கரெக்டா, ஷெட்யூல் 2 கரெக்டா, ஷெட்யூல் 3 ஆல்ரெடி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இந்த சப்ளை சாப்டரோட சேர்த்து செக்ஷன் 15 வேல்யூ ஆஃப் சப்ளை, சப்ளையோட சேர்த்து வேல்யூ ஆஃப் சப்ளை, அது மட்டும் இல்லாம வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து லிங்க்டு. அதனால சப்ளை சாப்டரை தெளிவா படிச்சுக்கிடணும் எக்ஸாமுக்கு. ஓகே, இப்போ செக்ஷன் 7 வேரியஸ் சப்செக்ஷன் சொன்னா இல்லையா, அதெல்லாம் ஒன்னொன்னா பிரேக் டவுன் பண்ணுவோம். இப்போ வேரியஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி அன்ஃபோல்ட் பண்ணோம்? செக்ஷன் 7ல இந்த சப்செக்ஷன் இருக்கு. செக்ஷன் 7 வந்து 1A லிங்க்டு வித் எந்த ஷெட்யூலு, செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2 லிங்க்டு வித் எந்த ஷெட்யூலு அன்ஃபோல்ட் பண்ணோமா. இப்போ ஃபர்தரா அன்ஃபோல்ட் பண்ணுவோம். செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 ஸ்மால் a என்ன சொல்லுது? சப்ளை வித் கன்சிடரேஷன் இன் த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ளை என்னவா இருக்கணும்? குட்ஸ் ஆர் சர்வீசஸா இருக்கணும், பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம என்ன இருக்கணும்னா கன்சிடரேஷன் இருக்கணும். அது மட்டும் இல்லாம பிசினஸ் பர்பஸுக்காக இருக்கணும். இப்படி இருந்தாதான் அது சப்ளை ஆகும். ஸோ very very important, சப்ளை என்னவா இருக்கணும்? குட்ஸ் ஆர் சர்வீசஸா இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, கன்சிடரேஷன் இருக்கணும். கன்சிடரேஷன் என்ன? பொருள் வித்தா பணம் வரணும். கன்சிடரேஷன் மே பி இன் கைண்ட் ஆர் இன் கேஷ். இது டெஃபினிஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கணும்? கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸா இருக்கணும். இந்த 3 சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அது வந்து சப்ளை சொல்ல முடியும். ஓகே, இப்போ சர்வீசஸ் டெஃபினிஷனை டிஸ்கஸ் பண்ணலாம். சர்வீசஸ் மீன்ஸ் எனிதிங் அதர் தேன் குட்ஸ். குட்ஸா இல்லாதது எல்லாமே சர்வீஸ். இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மூவபிள் ஐட்டம் மட்டும் குட்ஸ்ல வரும். எக்ஸாம்பிள் லேண்ட், பில்டிங், சேல் ஆஃப் இது இல்லையா. அப்புறம் வந்து டாக்டர் சர்வீசஸ், அட்வொகேட் சர்வீசஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சர்வீசஸ், சாஃப்ட்வேர் கம்பெனியோட சர்வீசஸ், இதெல்லாம் எதுல வரும்? குட்ஸ் இல்லாததுனால சர்வீசஸ். சர்வீசஸ் இன்க்ளூட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டிங் டு யூஸ் ஆஃப் மணி. இதுல கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் குட்ஸ் டெஃபினிஷன்ல இருந்தும் சர்வீசஸ் டெஃபினிஷன்ல இருந்தும் எக்ஸ்க்ளூடட். பட் இந்த மணி டிரான்சாக்ஷன் பண்ணி ஏதாவது சார்ஜஸ் வந்து, எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு பேங்க் வந்து ஏதாவது சார்ஜஸ் லெவி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பேங்க்ல நீங்க வந்து கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்க, அந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட் வந்து டிலே ஆகுது, அதுக்கு சார்ஜஸ் வந்து அவங்க போடுறாங்க. அதுக்கெல்லாம் வந்து என்ன வரும்? ஜிஎஸ்டி அப்ளிகபிள். அதே மாதிரி கன்வர்ஷன், உங்க கையில இப்ப ஃபாரின் கரன்சி இருக்கு, அதை கன்வெர்ட் பண்றீங்க இந்தியன் கரன்சியா, ஸோ அந்த கன்வர்ஷனுக்கு சார்ஜஸ் போடுவாங்க. அதெல்லாம் சர்வீசஸ்ல கவர்ட்.
டைரக்டா மணி, நீங்க ஒருத்தவங்களுக்கு மணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மணிக்கு கேஷுக்கு, ரியல் கேஷ், பியூர் கேஷுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அதே மாதிரி செக்யூரிட்டிஸ், ஷேர்ஸுக்கு ஜிஎஸ்டி வராது. டெரிவேட்டிவ்ஸுக்கு what do you think? Futures and optionsக்கு what do you think? So securities include derivative instruments also. Of course, futures and options is a derivative instrument, but shares, futures and options நீங்க என்ன பண்ணாலுமே it covered under securities, அதுக்கு ஜிஎஸ்டி வராது. பட் brokers இருக்காங்க இல்லையா, brokers வந்து brokerage fees சார்ஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கவர் ஆகும். ஸோ அந்த மைன்யூட் டிஃபரன்ஸ் தான். மணிக்கு மணியை சர்வீசஸா கன்சிடர் பண்ண முடியாது, எக்ஸ்க்ளூடட். செக்யூரிட்டிஸை எக்ஸ்க்ளூட் கன்சிடர் பண்ண முடியாது, எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் டெஃபினிஷன் ஆஃப் போத் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பட் அந்த மணியை வச்சு வேற ஏதாவது சர்வீஸ் சார்ஜ் சம்பாதிக்கிறது, அந்த செக்யூரிட்டிஸை வச்சு brokerage ஃபீஸ் சம்பாதிக்கிறது, அதுக்கெல்லாம் it shall be treated as services. அதுக்கு சர்வீசஸை ட்ரீட் பண்ணா என்ன, it comes under definition of goods and services, obviously supply குள்ள வந்துரும். And one more thing, இந்த சாப்டர் ஃபர்ஸ்டே சொல்லணும்னு நினைச்சேன், பட் இந்த சாப்டர் வந்து நம்ம சப்ளையா இல்லையா அப்படின்றதான் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ ஜிஎஸ்டி லெவியபிளா இல்லையா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஏன் டிஸ்கஸ் பண்ணல சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ளையான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் there may be இது இருக்கு இல்லையா, exemptions notification, அதுல exempt ஆகலாம் இல்லையா. so even though if it is a supply, but exemption notification வழியா அவங்க exemption கொடுத்தா, உதாரணத்துக்கு 12/2017 exemption notificationல கொடுத்த exemptionsக்கு எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணா, சப்ளை எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணியாச்சு, அப்போ ஜிஎஸ்டி வராது இல்லையா. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றான், பெட்ரோல் அண்ட் டீசல் சொல்லாமா. பெட்ரோல் அண்ட் டீசல் கான்ஸ்டிடியூஷன்லயும் எக்ஸ்க்ளூடட், சிஜிஎஸ்டி ஆக்ட்லயும் எக்ஸ்க்ளூடட். அப்புறம் அது நான் ஜிஎஸ்டி சப்ளையா இருந்தா கூட பெட்ரோல் அண்ட் டீசல் இஸ் அ குட், சப்ளைக்குள்ள கவர் ஆகும்ல. கொஸ்டின்ல வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் குட்ஸா இல்லையா, சப்ளையா இல்லையா அப்படின்னு கேட்டா எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் எ சப்ளை அப்படி எழுதிட்டு செக்ஷன் 7 படி சப்ளை, குட்ஸ் டெஃபினிஷன் படி குட்ஸ். பட் என்னன்னா கான்ஸ்டிடியூஷன்ல எக்ஸ்க்ளூட் பண்ணதுனால அண்ட் சிஜிஎஸ்டி ஆக்ட்ல எக்ஸ்க்ளூட் பண்ணதுனால ஜிஎஸ்டி நாட் லெவியபிள் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி தான் எக்ஸம்ஷன் நோட்டிபிகேஷன். It is a supply. Yes, it is a supply. But exemption notification ல கவர் ஆனனால GST not leviable அப்படி எழுதணும். இந்த சாப்டர்ல நம்ம சப்ளையா இல்லையா அது மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றோம். சம்டைம்ஸ் அவன் வந்து MCQ-ல இல்ல ஷார்ட் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ல வந்து சப்ளையா இல்லையான்னு தான் கொஸ்டினே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து எக்ஸாம் ஹால்ல இமீடியட்டா எக்ஸாம்ஷன்ல படிச்சதெல்லாம் தலையில லிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து எக்ஸாம்ஷன்ல எங்கேயோ படிச்சேன், ஓகே. இது வந்து அங்க ஷெட்யூல் 3ல பார்த்தேன், ஓகே. இது வந்து பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி வராது, நான் ஜிஎஸ்டி சப்ளைஸ், ஓகே. உடனே எழுதிட்டு ஜிஎஸ்டி நாட் லெவியபிள். ஆன்சர் அவன் கேட்டது எக்ஸ்பெக்டட் ஆன்சர் என்னது, சப்ளையா இல்லையா. நம்ம எழுதிட்டு வர்றது என்னது, ஜிஎஸ்டி வருமா வராதா. ஸோ அதனால ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர் 2 நம்ம டிஸ்கஸ் பண்றது எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. சப்ளையா இல்லையா அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எக்ஸம்ஷன் சாப்டர் வரும்போது ஓகே சப்ளை, பட் இது எக்ஸம்டடா இல்லையா அதை அப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்டா? ரைட். இப்போ எது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம்? ஸோ ஸ்மால் ஃப்ரேம் ஒர்க் இது முடிச்சிட்டோம் இல்லையா. இதை வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ இதுக்கு மேல வந்து இதை வந்து உங்களுக்கு பேர்ட்ஸ் ஐ வியூ கொடுக்கணும்னு இல்லை, இங்க எல்லாமே தெளிவா இருக்கு. டீட்டெயில்டா கொஞ்சம் ஃபாஸ்டா டிஸ்கஸ் பண்ணிடலாம்.
So first of all 7 subsection 1a என்ன சொல்லுது? supply for consideration in the course or furtherance of business. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சப்ளைக்கு அவங்க வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 7 1a ல என்ன கொடுத்துருக்காங்க? சப்ளை இன்க்ளூட்ஸ். இன்க்ளூட்ஸ்னா என்ன அர்த்தம்? அவங்க எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா மீன்ஸ்ன்னு சொன்னா அது எக்ஸாஸ்டிவா டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இன்க்ளூட்ஸ் சொன்னா அது எக்ஸாஸ்டிவா டிஃபைன் பண்ணல. எப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரேன், அப்படிதான் லாலே இருக்கு. ஓகே, சேல் நடந்தா டிரான்ஸ்பர், பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச், லைசன்ஸ், ரெண்டல், லீஸ், டிஸ்போசல் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளா தான் கொடுத்திருக்கு செக்ஷன்ல. கரெக்டா? So first of all supply includes sale, transfer, barter, exchange, license, rental, lease, disposal. Next key for consideration. Next key in the course or furtherance of supply, in the course or furtherance of business. Consideration இருக்கணும், business purposeக்கு இருக்கணும். இதுல இது மட்டும்தானா அப்படின்னு நீங்க எடுத்துக்காதீங்க. இதுல மென்ஷன் பண்ணாதது கூட சம்டைம்ஸ் சப்ளையா ட்ரீட் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இன்க்ளூட்ஸ் டெஃபினிஷன், அது கேர்ஃபுல். நெக்ஸ்ட் கன்சிடரேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க தனியா வந்து செக்ஷன் 2ல டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் எல்லாருக்கும் தெரியும், நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ். வாட் இஸ் மென் பை ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ்? என்ன சொல்ல வரான்? திங்க் பண்ணுங்க. ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ்னா உதாரணத்துக்கு இங்கதான் எக்ஸாம்பிள் எழுதிருங்க பாருங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் சமைச்சு கொடுக்கறதுக்கு என்ன தேவை? ரைஸ், சிக்கன், அப்புறம் மசாலா ஐட்டம், இதெல்லாம் நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல அவங்க தேவை, ரொட்டீனா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா? அதுவும் சப்ளை. கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்குவாங்க, சேர்ஸ் வாங்குவாங்க, அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், இதெல்லாமும் அவங்க வாங்கும்போது அவங்களுக்கு அது சப்ளை தான். அதுதான் சப்ளை கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்றது. பிசினஸ் பண்றதுக்கு ரிலேட்டடா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணா கூட அது அதுல கவர் ஆகும். ஓகே, இப்ப கன்சிடரேஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம். கன்சிடரேஷன் வந்து பேமெண்ட் இன் மணியா இருக்கலாம், அதர் தேன் மணியா கூட கன்சிடரேஷன் கொடுக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. கன்சிடரேஷன் ரெசிபியன்ட், அதாவது நம்ம ஒருத்தருக்கு குட்ஸ் செல் பண்றோம். குட்ஸ் சப்ளையர், கஸ்டமர், தேர்ட் பார்ட்டி. குட்ஸ் கஸ்டமருக்கு கொடுக்குறோம், ஆனா உங்களுக்கு பேமெண்ட் வந்து தேர்ட் பார்ட்டி தராரு, அதுவும் கன்சிடரேஷன். Monetary value of any act or forbearance for the supply. Forbearance na என்னது? இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க. எக்ஸாம்பிள், customer B asks to delay payment and company A agrees. கஸ்டமர் பிக்கு சேல் பண்ணிருக்கீங்க. கஸ்டமர் பி ஜெனரலா அவங்களுக்கு 45 days கிரெடிட் பீரியட் வச்சுக்கோங்க, ஆனா அவங்க வந்து 70 days கேக்குறாங்க. ஓகே, the act of forbearing, not demanding the payment. நீங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்க. 45 நாள்ல இருந்து 70 நாள்ல நீ 70 நாளுக்கு அப்புறம் தந்தா போதும்பா அப்படின்னு சொல்லி நீங்க அக்செப்ட் பண்ணி அவன்கிட்ட வந்து புஷ் பண்ணல பேமெண்ட்டுக்கு. ஆனா அதுக்கு என்ன பண்றீங்க? 500 ரூபாய் அடிஷனல் அமௌண்ட் சார்ஜ் பண்றீங்க. இந்த அமௌண்ட்டும் கன்சிடரேஷன்ல சேரும், which means சப்ளைல இன்க்ளூட் ஆயிடும், வேல்யூ ஆஃப் குட்ஸ்ல இன்க்ளூட் ஆயிடும், அதுக்கும் ஜிஎஸ்டி வரும். ஸோ ஃபர்பியரன்ஸ் ஃபார் த சப்ளையோட மீனிங் இதுதான். only when supplier applies such deposit at consideration for the said supply. Okay, in some cases வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் கொடுப்பாங்க இல்லையா? எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஓலா டீலர்ஷிப் எடுக்கிறீங்க, ஓலா இ பைக்கோட டீலர்ஷிப் எடுக்கிறீங்க.
அதுக்கு டெபாசிட் கொடுக்குறீங்க. ஓகே, அந்த டெபாசிட்டை சப்ளையர் அப்ளை சச் டெபாசிட் as a consideration for said supply. சோ அது ரீஃபண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர்ல அது ரீஃபண்டபிள் டெபாசிட்டா இருந்ததுன்னா அது வந்து நாட் அ சப்ளை. இப்ப அவன் ரீஃபண்டே பண்ண மாட்டான் அப்படின்னா அதுவும் சப்ளை, அதுக்கு கன்சிடரேஷனா ட்ரீட் ஆகும் அப்படின்றதான் இங்க பாயிண்ட். அதாவது நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சப்ளை பாயிண்ட். இதுல மேஜரா இன்னொரு பாயிண்ட், இதை வச்சு நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க ஐசிஏல. சப்சிடி ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க, சிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சிஎஸ் கொடுத்தா மட்டும் கன்சிடரேஷன்ல இருந்து நீங்க கழிச்சுக்கலாம். That is not a consideration. But local authority, வேற ஏதாவது local government, ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது யாராச்சும் கொடுத்தாங்கன்னா அதை வந்து கன்சிடரேஷன்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது. இட் இஸ் ஏ கன்சிடரேஷன். ஒன்லி சிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இதை வச்சு ப்ளே பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கம்மிங் அகெயின், 3 கீ இல்லையா, சப்ளை ஷுட் பி குட்ஸ் ஆர் சர்வீஸ். என் கூட திருப்பி சொல்லி பாருங்க, ரிவைஸ் பண்ணுங்க. சப்ளை ஷுட் பி குட்ஸ் ஆர் சர்வீஸ். அது எதுக்கு இருக்கணும்? இட் ஷுட் பி ஃபார் கன்சிடரேஷன். அதுவும் எதுக்கா இருக்கணும்? இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ், இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் இருந்ததுன்னா சப்ளை அண்டர் செக்ஷன் 7. கரெக்டா? அண்டர் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1A. ஸோ எக்ஸாமினேஷன்ல கேட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எழுதுறீங்க, சப்ளை ஃபைண்ட் அவுட் பண்றீங்கன்னா அக்கார்டிங் டு செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் A. எதுக்கு திருப்பி ரிப்பீட் பண்றேன்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் வரதுக்காக. அக்கார்டிங் டு செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் A போட்டுட்டு சப்ளை இன்க்ளூட்ஸ் சேல், ட்ரான்ஸ்ஃபர், பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச், லைசன்ஸ், ரெண்டல், லீஸ் அண்ட் டிஸ்போசல் அண்ட் ஃபார் கன்சிடரேஷன் அண்ட் இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். கிளீனா? கன்சிடரேஷனுக்கு நம்ம என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம், கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம், குட்ஸ்னா என்ன, சர்வீஸ்னா என்ன. கிளியர்? ஃபைன். நெக்ஸ்ட் நம்பர் 2, செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் AA டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரொவிஷன் வந்து எதுக்கு வந்துச்சுன்னா, கல்கட்டா கிளப் லிமிடெட் கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சுது. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு கிரிக்கெட் கிளப்ல இருக்கீங்க, சரியா? ஒரு கிளப் இருக்கு, கிரிக்கெட் கிளப். அந்த கிரிக்கெட் கிளப்ல நீங்க விளையாட போறீங்க. நீங்க விளையாடுறதுக்காக அங்க மெம்பர்ஷிப் ஃபீ கட்டுறீங்க இல்லையா? இங்க என்ன இருக்கு? கான்செப்ட் ஆஃப் மியூச்சுவாலிட்டி இருக்கு. இங்க ஏதாவது வந்து ப்ராஃபிட் கெயின் பண்றாங்களா? கிடையாது. கான்செப்ட் ஆஃப் மியூச்சுவாலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, டாக்ட்ரின் ஆஃப் மியூச்சுவாலிட்டியை இன்வோக் பண்ணி, எப்போ அது வந்து மோட்டிவ் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கு இல்லை, தேர் இஸ் எ கான்செப்ட் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் மியூச்சுவாலிட்டி. அதனால ஜிஎஸ்டி இதுக்கு வராது, அதாவது விச் மீன்ஸ் சப்ளைக்குள்ள வராது. கான்செப்ட் ஆஃப் மியூச்சுவாலிட்டி இருக்கிறதுனால சப்ளைக்குள்ள வராது அப்படின்னு டிசிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆக்ட்ல ப்ரொவிஷன் இல்லையா, டிசிஷன் இப்படி கொடுத்துட்டாங்களா, கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆகும்? சப்ளை இல்லைன்னா என்ன ஆகும்? ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண முடியாது. ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணலன்னா என்ன ஆகும்? கவர்மெண்ட்டுக்கு கஜானா கம்மியா இருக்கும். ஐடியா என்ன பண்ணாங்க? அமெண்ட்மெண்ட் போடு. செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1AA அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க? டு ஓவர் ரூல் இந்த டிசிஷன் இருக்கு இல்லையா, சுப்ரீம் கோர்ட் டிசிஷன், இதை ஓவர் ரூல் பண்ணி கொண்டு வரதுக்காக என்ன பண்றாங்க? பர்சன், அசோசியேஷன், கிளப் எக்ஸெட்ரா, அதோட மெம்பர் இல்ல கான்ஸ்டிடியூஷன், அதான் சொன்னேன்ல, கிரிக்கெட் கிளப் நீங்க விளையாட போற மெம்பர், அதோட மெம்பர் இல்ல வந்து அதோட கான்ஸ்டிடியூவன்ஸ், அதை கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க இல்லையா, பிரசிடென்ட், அப்புறம் வந்து யாரு, ஃபவுண்டர்ஸ் இல்லையா, இவங்களுக்கு ஏதாவது வந்து ஆக்டிவிட்டீஸ் டிரான்சாக்ஷன் இவங்களுக்குள்ள நடந்ததுன்னா அதுக்கு கன்சிடரேஷன் பே பண்றாங்கன்னா அது சப்ளையா கவர் ஆகும் அப்படின்றதுக்காக
என்ன பண்ணிட்டாங்க, இதை கொண்டு வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபீ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஹவுசிங் சொசைட்டி சார்ஜஸ் மெயின்டெனன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஹவுசிங் சொசைட்டி ஃபிளாட்ஸ்ல இருப்பீங்க இல்லையா, ஃபிளாட்ஸ்ல இருக்கும்போது ஹவுசிங் சொசைட்டி இருக்குமா, அந்த சொசைட்டிக்கு வந்து காமன் ஏரியா இருக்கும், அந்த காமன் ஏரியாவுக்கு வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க, கிளீனிங் சார்ஜஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அப்கீப் காமன் ஏரியாஸ்க்கு வந்து ஏதாவது வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ சொசைட்டி கலெக்டிங் ஃப்ரம் யூ இருக்கு இல்லையா. அகைன் நான் சொல்றேன், எக்ஸம்ஷனை போட்டு இங்க கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு எக்ஸம்ஷன்ல ஒரு சில இடத்துல எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. சப்ளையா இல்லையா தான் டிஸ்கஸ் பண்றோம். எஸ், அசோசியேஷன் கிவிங் சர்வீசஸ் டு எது பர்சன் மெம்பர்ஸுக்கு வந்து சப்ளை பண்றது வந்து கன்சிடரேஷன் கொடுத்தாங்கன்னா எஸ் இட் இஸ் அ சப்ளை. ஸோ 7 சப்செக்ஷன் 1 ஏஏ கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டக்குன்னு போகலாமா. இம்போர்டேஷன் ஆஃப் சர்வீசஸ், இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. Importation of services for consideration whether or not in the course of furtherance of business. Section 7 subsection 1 clause B. Section 7 subsection 1 clause B என்ன சொல்லுது, supply should be in the course or furtherance of business. correct, நமக்கே தெரியும். The exception to the said rule, இப்பதான் புரிஞ்ச மாதிரி இருந்தது, திருப்பி எக்ஸெப்ஷன் கொடுக்குறான். இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ், இதுல கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நாட் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ், ஒன்லி சர்வீசஸ் சர்வீசஸ் சர்வீசஸ். ஓகே, இஸ் டீம்ட் சப்ளை. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். நீங்க என்ன பண்ணணும், சப்ளை எழுதக்கூடாது. as per section 7 subsection B, as per section 7 subsection 1 clause B, it is a supply. cut, அரை மார்க் கட். என்ன எழுதணும், as per section 7 subsection 1 clause B, deemed supply, deemed supply, deemed supply. okay, so importation of services வெறுமனே சர்வீசஸ்க்கு மட்டும் டீம்டு சப்ளைன்னு சொல்லுவோம். எப்ப டீம்டு சப்ளைன்னு சொல்லுவோம், ஜென்ரலா சப்ளைக்கு கன்சிடரேஷன் இருக்கும், பிசினஸ் பர்பஸுக்காகவும் இருக்கணும். ஆனா இங்க என்ன ஒரு எக்ஸெப்ஷன், கன்சிடரேஷன் மேண்டேட்டரியா இருக்கணும், ஆனா பிசினஸ் பர்பஸா இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல. இதுதான் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி என்ன சொல்லுது, ஜெனரல் ரூல் ஆஃப் கன்சிடரேஷன் இருக்கணும், பிசினஸ் பர்பஸுக்கு இருக்கணும் அப்படின்றதுல இருந்து ஒரு எக்ஸெப்ஷன். என்ன எக்ஸெப்ஷன், பிசினஸ் பர்பஸுக்காக இருக்க தேவையில்லை. பிசினஸ் பர்பஸுக்கு இல்லாம பர்சனல் பர்பஸுக்கு நீங்க வந்து சர்வீசஸை இம்போர்ட் பண்ணா கூட என்னது, சப்ளை. அகைன் சொல்றேன், சப்ளையா இல்லையான்னு மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இந்த இடத்துல. நெக்ஸ்ட், திருப்பி ஒரு டீம்டு சப்ளை இருக்குப்பா, ரெண்டு டீம்டு சப்ளை. ஒன்னு வந்து செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி, இன்னொன்னு செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி. இந்த செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சியை நீங்க ஷெட்யூல் 1ஓட சேர்த்து ஹார்மோனியஸா படிக்கணும். அப்போ எங்கெங்க நீங்க செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி ரெஃபர் பண்றீங்களோ இமீடியட்டா ரெட் வித் ஷெட்யூல் 1, செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி ரெட் வித் ஷெட்யூல் 1 அப்படிதான் எழுதணும். பிளஸ் டீம்டு சப்ளைன்றதான் எழுதணும். அப்பதான் உங்களுக்கு ஃபுல் மார்க். என்ன சொல்லுது, திஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் சப்ளைஸ் மேட்ஸ் டு a taxable or non-taxable person even if the same without consideration. என்னடா மேல வந்து பிசினஸ் இல்லைன்னாலும் ஒரே ஒரு கேஸுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தீங்க. செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சில என்ன சொல்றீங்க, ஒரு சில ஐட்டத்துக்கு வந்து கன்சிடரேஷன் இல்லைன்னாலும் சப்ளையா கன்சிடர் பண்ணுவேன். கிளியர்? ஸோ எந்தெந்த 4 கேஸுக்கு வந்து 4 கேஸ் நான் வந்து சொல்லிட்டான், எந்தெந்த 4 கேஸுக்கு வந்து கன்சிடரேஷன் இல்லைன்னாலும் சப்ளை. ஃபர்ஸ்ட், permanent transfer, dispersal of business asset. business asset ஒன்னில் பர்மனண்டா ஒருத்தருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறது, இல்ல
டிஸ்போஸ் பண்றது. இந்த ரெண்டு கேஸும் அது பெர்மனன்ட் பெர்மனன்ட் பெர்மனன்ட், இதுதான் முக்கியம். டெம்பரரின்னு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவான். பெர்மனன்ட். அதே மாதிரி பிசினஸ் அசெட், வாட் டு யூ திங்க்? இப்போ மிஷினரியை நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், இதுல கவர் ஆகுமா? திங்க் பண்ணுங்க. இன்வென்ட்ரி சார் நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், இதுல கவர் ஆகுமா? டெப்டா சார் மேபி ஃபேக்டரிங்காக நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், இதுல கவர் ஆகுமா? எஸ். பிசினஸ் அசெட் மீன்ஸ் லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷன் பிசினஸ் அசெட். All assets of the company including current assets plus capital assets. Okay, ரெண்டும் CSC தான் வருதா? சரி, current plus capital, all assets. ஓகேவா? இது ஒரு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்மனன்ட் டிரான்ஸ்ஃபரா இருக்கணும், பிசினஸ் அசெட்டா இருக்கணும். ரெண்டாவது அதுக்கு ஐடிசி அவைல் பண்ணியிருக்கணும். இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட். எம்சிக்யூல கொடுப்பான், பிசினஸ் அசெட் தான் ஆனா ஐடிசி அவைல் பண்ணல, டீம்டு சப்ளையா? நோ நோ நோ, ஐடிசி அவைல் பண்ணியிருக்கணும். ஸோ இதுல 3 கண்டிஷன். பெர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர், அப்படியே என் கூட ரிப்பீட் பண்ணுங்க. பெர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர், ஐடிசி ஷுட் பி அவைல், பிசினஸ் அசெட், டீம்டு சப்ளை. அப்படி இல்லைன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா நாட் அ சப்ளை. ஓகே, நாட் அ சப்ளை இன் த சென்ஸ் கன்சிடரேஷன் இருந்தா சப்ளை, கன்சிடரேஷன் இல்லாம அதை சப்ளைன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாமா? லேப்டாப் நீங்க பிசினஸுக்கு வாங்கிட்டீங்க, அந்த லேப்டாப்பை ஃப்ரீயா டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, ஒருத்தங்களுக்கு கொடுக்குறீங்க ஃப்ரீயா. இந்த லேப்டாப்புக்கு பிசினஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க ஐடிசி அவைல் பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் கேஸ், டீம்டு சப்ளை. ஓகே, ஃப்ரீயா கொடுக்கலன்னா நம்ம இங்க வந்து ஷெட்யூல் 1 ரெஃபர் பண்ணணும்னு அவசியமே இல்லையே, அங்கேயே சப்ளை ஆயிடும் இல்லையா? Next, supply between related person or distinct person. Very 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 important. Related person definition. Related person பத்தி எங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க? செக்ஷன் 2ல பண்ணிருக்காங்களா? நோ, செக்ஷன் 2 ஜெனரலா டெஃபினிஷன்ஸ் இல்லையா, அங்க பண்ணல. ஆனா எங்க பண்ணிருக்காங்க? செக்ஷன் 15ஓட எக்ஸ்பிளனேஷன். செக்ஷன் 15 என்னது? அடிக்கடி கேள்விப்பட்டே வரீங்க இல்லையா, இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன், வேல்யூ ஆஃப் சப்ளை. செக்ஷன் 15ஓட எக்ஸ்பிளனேஷன்ல தான் யாரு ரிலேட்டட் பர்சன்ஸ்னா யாருன்னு சொல்லுது. ரிலேட்டட் பர்சன்ஸ்னா யாரு? இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோங்க. கம்பெனியோட ஆபீசர் டைரக்டர் ஆஃப் ஒன் அதர்ஸ் பிசினஸ். அப்படின்னா எப்படி? இவருக்கு ஒரு பிசினஸ், இங்க ஒரு பிசினஸ், கரெக்டா? இங்கேயும் டைரக்டரா இருக்காரு, இங்கேயும் டைரக்டரா இருக்காரு. அப்போ such person or officers directors of one other business, these two entities are என்னது? Related. Common man இருக்காருல, such person legally recognized partners, business ஓட partners, partnership firmல partner A partner B, related. Such person are employer and employee. Confuse பண்ணுவான் இதை வச்சு. Employer and employee, related related related, மறந்துடாதீங்க. Third person control own holds directly indirectly greater than equal to 25% voting stock shares of both of them or both of them. Okay, 25% equal to 25% or more. இல்ல ஒரு ஆள் இன்னொரு ஆளை டைரக்டா கண்ட்ரோல் பண்றது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது பிசினஸ்ல, டெசிஷன் மேக்கிங் எல்லாமே. இல்ல தேர்ட் பர்சன் ஒருத்தர் இருக்காரு, இங்க ஒரு பர்சன் இங்க ஒரு பர்சன், இவங்க ரெண்டு பேரையுமே இவர் கண்ட்ரோல் பண்றாரு. அப்புறம் such person together control directly a third person, இதான் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. such person are member of the same family. ஸோ இது எங்க போய் நீங்க பார்க்கணும்? ஃபேமிலி டெஃபினிஷன்ல பார்க்கணும். ஃபேமிலியில என்ன பண்ணும்? ஸ்பௌஸ்,
அப்புறம் பிரதரா இருந்தா டிபெண்டா இருக்கணும், பிரதர் சிஸ்டரா இருந்தா. ஸோ ஃபேமிலி செக்ஷன் 2 செக் பண்ணிக்கோங்க. One of them is the sole agent, sole distributor, sole concessionary of other. sole agent இருந்தா மட்டும்தான் யாரு, ரிலேட்டட் பர்சன். சோல் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தா தான் யாரு, ரிலேட்டட் பர்சன். இப்போ இதுல நீங்க வந்து கிளீனா வச்சுக்கணும். ஏன் இதுல எப்படி லிங்க் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சிடரேஷன் இல்லைனாலே ரிலேட்டட் பர்சன் கிட்ட ரிலேட்டட் பர்சன் கூட டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா சப்ளை. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கன்சிடரேஷன் இல்லைனாலே ரிலேட்டட் பர்சன் கூட டிரான்சாக்ஷன் இருந்தா சப்ளை. பாயிண்ட் நம்பர் 2, இந்த மாதிரி இருந்ததுன்னா வேல்யூவேஷன் ரூல் இருக்கு, முன்கூட்டியே சொல்லிடுறேன். அப்பதான் வேல்யூ ஆஃப் சப்ளை படிக்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஜென்ரலா வேல்யூ should be டிரான்சாக்ஷன் வேல்யூ. ஆனா இந்த கேஸ் ரிலேட்டட் பர்சன் கேஸுக்கு செப்பரேட் ரூல் இருக்கு. ஸோ இதை வச்சு அவங்க செக் பண்ணுவாங்க. ஈவன் இன் ஃபைனல் லெவல் ஐசிஐயோட ஒரு ஃபேவரட் கொஸ்டின் சொல்லலாம். அதனாலதான் ரொம்ப டைம் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ ரிலேட்டட் பர்சன்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சு, இங்க கொடுத்துருக்கேன். இப்போ டிஸ்டிங்க்டு பர்சன்னா யாரு, திங்க் பண்ணுங்க. டிஸ்டிங்க்டு பர்சன், பேன் வச்சிருக்கீங்க, பேன்ல ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டீங்க, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் பேன் பேஸ்ட், கரெக்டா? கரெக்ட். தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்றீங்க, தமிழ்நாட்டில் இன்னொரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறீங்க. ஸோ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஏ, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பி, போத் ஆர் டிஸ்டிங்க்டு பர்சன். ஐ மென்ட் செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கீங்க, இன்னொரு பிளேஸ்ல அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் ஆட் பண்றீங்க. This is same state, இது சேம் ஸ்டேட்ல இருக்கணும். This is not a distinct person. இந்த கேட்டகரி, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வந்து distinct person கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கீங்க, கர்நாடகால ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறீங்க, distinct person. தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, கர்நாடகால நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனே எடுக்கல, அப்பயும் டிஸ்டிங்க்டு பர்சன். புரியுது இல்லையா? சோ சிங்கிள் ஸ்டேட் வித்தின் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுக்குள்ள நீங்க வந்து உதாரணத்துக்கு அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து என்னது, டிஸ்டிங்க்டு பர்சனா ட்ரீட் பண்ண முடியாது. ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் ஏதாவது இங்க இருந்து அங்க பண்றீங்கன்னா அது வந்து டிஸ்டிங்க்டு பர்சனா ட்ரீட் பண்ண முடியாது. கன்சிடரேஷன் இல்லைனாலும் சப்ளைன்னு சொல்ல முடியாது. ஆனா 2 ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கீங்க தமிழ்நாட்டில், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு இதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, அப்போ கன்சிடரேஷன் பே பண்ணலன்னா இந்த ஷெட்யூல் 1 வந்து இன்வோக் ஆகும். அதே மாதிரி வேற ஸ்டேட்ல வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தாலும் எடுக்கலனாலும் அங்க பிசினஸ் பண்றீங்கன்னா டிஸ்டிங்க்டு பர்சன். அதான் இங்க கொடுத்துருக்கேன். whether the associate establishment having same plan, yes. whether the separate registration has been obtained for the 2 places of business with the same state, no. whether the transfer between them, அவங்களுக்குள்ள ஸ்டாக் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணா will be considered supply under GST, no. இப்போ whether the establishment have the same plan, yes. whether separate registration have been obtained for the 2 places within the same, yes. 2 registration பண்ணிருக்கீங்க, அப்ப அவங்க 2 பேருக்குள்ள ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் நடந்தா yes, obviously it is a supply, consideration இல்லனா கூட. okay, right. next, third point, supply between principal and agent. first of all, பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட்டோட ஜென்ரல் டேர்ம்ஸ் அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். பிசினஸ்ல பிரின்சிபலா இருக்கிறது தான் ஓனர் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ், கரெக்டா? ஏஜென்டா இருக்கிறவர் யாரு?
பிரின்சிபல் ஆத்தரைஸ் பண்ணுவாரு, எப்பா இந்த குட்ஸை நீ ஹேண்டில் பண்ணு, இந்த குட்ஸை நீ வித்துரு, கரெக்டா? ஏஜென்ட என்ன பண்ணுவாரு, ஆத்தரைஸ் பண்ணுவாரு, கரெக்டா? இந்த ஏஜென்ட் வந்து எந்த குட்ஸும் ஓன் பண்ண மாட்டாரு, இவர் வெறுமனே ஒரு இன்டர்மீடியரி மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாரு, கரெக்டா? இதுதான் வந்து பிரின்சிபல் ஏஜென்ட். சரி, பிரின்சிபல் ஏஜென்ட் டெஃபினிஷன் கன்சிடரேஷன் இல்லைன்னா கூட சப்ளையர் ட்ரீட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. எந்த கேஸ்ல? எல்லா கேஸ்லயும் கிடையாது, ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த ஏஜெண்டா இருந்தாலும், கமிஷன் ஏஜென்ட், பில் கிரெடார் ஏஜென்ட், வாட் எவர் த ஏஜென்ட் மே பி, பிரின்சிபலுக்கும் ஏஜென்ட்டுக்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன் கன்சிடரேஷன் இல்லைன்னாலும் சப்ளையர் ட்ரீட் பண்றது வந்து ஒன்லி இன் 2 கேசஸ். என்ன கேஸ்? supplies goods on behalf of principal and issues invoice to customer. ஃபர்ஸ்ட் இவன் யாரு? ஏஜென்ட். என்ன பண்ணும்? கஸ்டமருக்கு குட்ஸை கொடுக்கும்போது ஏஜென்ட் பேர்ல இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும், நாட் ஆன் த நேம் ஆஃப் பிரின்சிபல், கரெக்டா? பிரின்சிபல் பேர்ல ரைஸ் பண்ணாம இன்வாய்ஸை ஏஜென்ட் பேர்ல ரைஸ் பண்ணானா டீம்டு சப்ளை. கன்சிடரேஷன் இல்லைன்னா கூட டீம்டு சப்ளை as per schedule 1. ரெண்டாவது, agent receives a goods on behalf of principal and receives, பர்ச்சேஸ் பண்ணும்போது பிரின்சிபலுக்கு போகல குட்ஸ், ஏஜென்டே அவனோட பேர்ல தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து, சப்ளையர் கிட்ட இருந்து அவனோட பேர்லயே பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வாங்கிக்கிறான், அப்பயும் டீம்டு சப்ளை. கன்சிடரேஷன் இல்லைன்னாலும், பிரின்சிபல் ஏஜென்ட் கன்சிடரேஷன் இல்லைன்னாலும் என்ன? டீம்டு சப்ளை. ஸோ நீங்க இங்க எக்ஸாமுக்கு அவன் என்ன வேணா கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம், ஐசிஐ எப்படி வேணா கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம் நம்மள. ஒரே பாயிண்ட், whether invoice issued by the agent to customer in the name of principal பார்க்கணும், நோனா பிரின்சிபலா பார்க்கணும். இது வந்து பேரா 3 ஆஃப் ஷெட்யூல் 1ல கவர் ஆகுமா? நோ. whether invoice issued by in the name of agent கவர் ஆகுமா? எஸ். அப்போ ஒரே லைன்ல சொல்லணும்னா, ஏஜென்ட் கஸ்டமருக்கு விற்கும் போது ஏஜென்ட் பேர்ல இன்வாய்ஸ் கொடுத்தான்னா அப்போ அவன் வந்து ஷெட்யூல் 1ல கவர் ஆவான். அதே மாதிரி குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது சப்ளையர் கிட்ட இருந்து ஏஜென்ட் பேர்ல, பிரின்சிபல் பேர்ல வாங்காம ஏஜென்ட் பேர்ல வந்து வாங்கினான்னா அப்பையும் ஷெட்யூல் 1ல கவர் ஆவான். இது தாண்டி என்னதான் ஐசிஐ டெம்ப் பண்ணாலும் இன்வாய்ஸ் அவன் பேர்ல இல்லைன்னா அவன் ஷெட்யூல் 1ல கவர் ஆக மாட்டான். லெட் பி வெரி கிளியர், ரைட்? நெக்ஸ்ட், இம்போர்டேஷன் ஆஃப் சர்வீஸ். இது இம்பார்ட்டன்ட். person out of India, person in India. ஓகே, இவர் யூஎஸ்ல இருக்காருன்னு வச்சுப்போம், இவர் வந்து இந்தியாவில் இருக்காரு. ஆனால் இவங்க 2 பேரும் ரிலேட்டட் பர்சன். ரிலேட்டட் பர்சன் எங்க? அங்கே டிஸ்கஸ் பண்ணமே யார் யார் ரிலேட்டட் பர்சன். இங்கேயும் சர்வீசஸ் மட்டும்தான், குட்ஸை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சப்ளை சர்வீஸ் கொடுக்குறாங்க ஒன்லி இன் த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். அப்போ டீம்டு சப்ளையா கன்சிடர் பண்ணுவேன். இங்க என்ன சொன்னாங்க? 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பில என்ன சொன்னாங்க? பிசினஸ் பர்பஸுக்கு இருக்க வேண்டாம். இல்லைன்னாலும் நான் என்னவா பண்ணுவேன்? கன்சிடர் பண்ணுவேன் சப்ளையா, கரெக்டா? 7(1)(c)ல என்ன சொல்றாங்க? ரிலேட்டட் பர்சனா இருந்ததுன்னா கன்சிடரேஷன் இல்லைன்னா கூட ஆனா பிசினஸ் பர்பஸஸ்க்கு இருந்தா மட்டும் நான் என்னவா கன்சிடர் பண்ணுவேன்? டீம்டு சப்ளையா கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இந்த இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் மட்டும் நீங்க படிக்கும்போது ஆன்சர் எழுதும் போது இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் கேட்டான்னா செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி ரெஃபர் பண்ணோம், செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி ரெஃபர் பண்ணோம், ரெட் வித் ஷெட்யூல் 1. ஓகே, இந்த ஒரு சார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ட்டட் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ். ஓகேவா? வித் கன்சிடரேஷன் கொடுக்குறான். அப்போ இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸா இருந்தா சப்ளையா? கரெக்ட். நாட் இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸா இருந்தாலும் சப்ளையா? ஏன் 7(1)(b) சொல்லுதா? கரெக்ட். இப்போ கன்சிடரேஷனே தரல. ஓகே, கன்சிடரேஷன் தரல, பிளஸ் அவங்க ரிலேட்டட் பர்சனோ டிஸ்டிங் பர்சனோவாக இருக்காங்க.
அப்போ இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் இருந்ததுன்னா மட்டும் சப்ளை, மற்ற எல்லா கேசஸ்லயும் நாட் அ சப்ளை. which means மற்ற கேசஸ்ல எல்லாம் அந்த 3 கண்டிஷனை, அந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். கன்சிடரேஷன் இருக்கணும், கன்சிடரேஷன் பிளஸ் இன்னொன்னு என்ன இருக்கும், ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸா இருக்கணும். ஸோ ரிமெம்பர் திஸ் சார்ட், இது மட்டும் போதும். வித் கன்சிடரேஷன் இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ், நாட் இன் த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ், ரிலேட்டட் பர்சன் டிஸ்டிங் பர்சனா இருந்ததுன்னா ஒன்லி ஃபர்தரன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ். கரெக்டா? அதுக்கு மட்டும் சப்ளை, மற்ற கேசஸ் எல்லாம் நாட் சப்ளை. மற்ற கேசஸுக்கு வந்து ரெண்டுமே இருக்கணும், கன்சிடரேஷன் இருக்கணும், வேற என்ன இருக்கணும், பிசினஸ் பர்பஸுக்காக இருந்தால் மட்டும்தான் சப்ளையா ட்ரீட் பண்ணுவோம். ஓகே, செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 எல்லா சப்செக்ஷனும் கிளியரா முடிச்சிட்டோம். இப்போ செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏ ரெட் வித் ஷெட்யூல் 2. ஷெட்யூல் 2 என்ன சொல்லும், ஷெட்யூல் 1 முடிச்சிட்டோமா, ஷெட்யூல் 2 என்ன சொல்லுது, எப்ப வந்து எந்த டிரான்சாக்ஷனை குட்ஸா ட்ரீட் பண்ணணும், எந்த டிரான்சாக்ஷனை சர்வீசஸா ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத என்ன சொல்லுது, ஷெட்யூல் 2 சொல்லுது இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணிடலாம். டிரான்ஸ்பர், டைட்டிலே டிரான்ஸ்பர் பண்ணா குட்ஸ், டைட்டில் டிரான்ஸ்பர் பண்ணல, வெறுமனே ரைட்டை மட்டும் டிரான்ஸ்பர் பண்றேன் அப்படின்னா சர்வீஸ். ஓகேவா? அப்புறம் லேண்ட் அண்ட் பில்டிங், லீஸ் டெனன்சி, ஈஸ்மென்ட் லைசன்ஸ் ஆக்குபென்சி, இந்த லீஸ் கூடுறது, ரெசிடென்சியல் காம்ப்ளெக்ஸ் லீஸ் கூடுறது, இதெல்லாமே வந்து எதுவா ட்ரீட் பண்ணிக்கணும், சர்வீசஸா. ட்ரீட்மெண்ட் ஆர் ப்ராசஸிங் சர்வீசஸ், குட்ஸ் எடுத்து அதுல வந்து ஃபர்தரா வந்து ஜாப் ஒர்க் பண்றது இருக்கு இல்லையா, அது எதுல கன்சிடர் ஆகும், சர்வீசஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிசினஸ் அசெட், எக்ஸாம்பிள் பிசினஸ் அசெட் ஒரு பார்ட் ஆஃப் த பிசினஸ் அசெட், அந்த பிசினஸ் ரன்னிங்ல தான் இருக்கு, பார்ட் ஆஃப் த பிசினஸ் அசெட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க இல்ல டிஸ்போஸ் பண்றாங்க, அது எதுவா ட்ரீட் பண்ணணும், குட்ஸா ட்ரீட் பண்ணணும். கரெக்டா? நெக்ஸ்ட், goods held used for the business are put into the private use. எக்ஸாம்பிள், பிசினஸ்ல கார் இருக்கு, கம்பெனியோட கார் ஓனரோட ஃபேமிலி ட்ரிப்புக்கு யூஸ் பண்றாங்க, ஸோ வந்து பிரைவேட் யூஸுக்கு, அது வந்து என்னவா இருக்கும், சர்வீசஸா ட்ரீட் பண்ணணும். கரெக்டா? குட்ஸா ட்ரீட் பண்ண முடியாது, காரை வித்தோம்னு சொல்ல முடியாது இல்லையா, அவங்க சர்வீசஸ், அதுக்கு காசு கன்சிடரேஷன் கொடுக்குறாங்க, அதை சர்வீசஸா ட்ரீட் பண்ணணும். கரெக்டா? நெக்ஸ்ட், ஆர் மேட் அவைலபிள் டு எனி பர்சன் ஃபார் த யூஸ் ஃபார் எனி பர்பஸ் அதர் தேன் பிசினஸஸ். ஆஃபீஸ்ல எக்ஸாம்பிள், ஆஃபீஸ்ல எம்ப்ளாயி ஒர்க் பண்றாங்க, ஆஃபீஸோட லேப்டாப்பை எம்ப்ளாயோட பர்சனல் டாஸ்க்கு வந்து நீங்க கொடுக்குறீங்க, அதுக்கு வந்து கன்சிடரேஷன் வாங்குறீங்க. கரெக்டா? அப்போ எதுல கவர் ஆகும், சர்வீசஸ். லேப்டாப்பை சோல்வ் பண்ண குட்ஸ்ல கவர் ஆகாது. நெக்ஸ்ட், பிசினஸ் ஒருத்தர் ரன் பண்றாரு, அந்த பிசினஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதாவது டாக்ஸபிள் சப்ளை இல்லைன்னு ஆயிடுச்சு, பிசினஸை க்ளோஸ் பண்றாரு, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை சரண்டர் பண்றாரு அப்படின்னு வச்சுப்போம். அது குட்ஸ் இருக்கு இல்லையா, பிசினஸ்ல இருக்கிற குட்ஸை, பிசினஸ்ல இருக்கிற பிசினஸ் அசெட்டை வந்து என்னவா ட்ரீட் பண்ணணும்னா குட்ஸா ட்ரீட் பண்ணணும். ஆனா இதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு. இப்போ அந்த பிசினஸை வந்து இன்னொரு கோயிங் கன்சர்னுக்கு அவர் டிரான்ஸ்பர் பண்றாருன்னா, அப்படின்னா அதை வந்து குட்ஸா டிரான்ஸ்பர் ட்ரீட் பண்ணக்கூடாது. கரெக்டா? பிசினஸ் டிரான்ஸ்ஃபர் பிசினஸ் டு அனதர் பிசினஸ் ஆன் அ கோயிங் கன்சர்ன் பேசிஸ். ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாலஜிக்காக தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இன்டெப்தா எக்ஸாம்ஸ்ல குட்ஸா சர்வீஸா அப்படின்னு ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் இதுல வந்து எம்சிக்யூ டைட்டில், இந்த டைட்டில் அண்ட் ரைட் டிரான்ஸ்ஃபர் பண்ணது எம்சிக்யூல கேட்க சான்ஸ் இருக்கு. அப்புறம் இது ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ அங்கேயே நம்ம வந்து சர்வீசஸ் டெஃபினிஷன் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொன்னோம், இட் இஸ் அ சர்வீசஸ். கரெக்டா? இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐடிசி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஷெட்யூல் 3லயும் வரும். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் எல்லாம் இருக்கு இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்கு இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வராது. ஆனா எப்போ வராது ஜிஎஸ்டினா, ₹1 கூட, அதாவது என்டையர் கன்சிடரேஷன் விச் மீன்ஸ் 100% ஆஃப் தி கன்சிடரேஷன், ₹1 கூட பில்டர் வந்து வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அட்வான்ஸா வாங்கல கஸ்டமர் கிட்ட இருந்தா, அப்போ வந்து ஷெட்யூல் 3ல வந்து எக்ஸ்க்ளூட் ஆகும். பட் இவர் அட்வான்ஸா ஏதாவது அமௌண்ட் வாங்கிட்டாருன்னா ஷெட்யூல் 3ல எக்ஸ்க்ளூட் ஆகாது. இது வேணா டெஸ்ட் பண்ணலாம். ரெண்டிங் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, வாடகை விடுறது இமூவபிள் ப்ராப்பர்ட்டியை, அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் காம்ப்ளெக்ஸ், சிவில் ஸ்ட்ரக்சரு, ஸோ இதெல்லாம் வந்து சர்வீசஸா ட்ரீட் பண்ணலாம். அப்புறம் காம்போசிட் சப்ளை, ஒர்க் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, ஒர்க் கான்ட்ராக்ட், அப்புறம் வந்து ஒர்க் கான்ட்ராக்ட்னா என்னது, கான்ட்ராக்டுக்கு ஒர்க் எடுத்து பண்ணி கொடுக்குறது. இப்போ வந்து இன் ரிலேஷன் டு ஒன்லி டு இதுதான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான். அப்புறம் வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ் பீயிங் ஃபுட்டு, ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, ரெஸ்டாரண்ட் சர்வீஸ், நீங்க ரெஸ்டாரண்ட் போறீங்க, ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க, அதுக்கு கூட கொடுக்குறாங்க கோக், அப்புறம் ஃபுட், இதெல்லாம் என்னது, குட்ஸா சர்வீஸா, சர்வீசஸ். ஸோ காம்போசிட் சப்ளை, மிக்சட் சப்ளை படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இவ்வளோதான், இதில் நத்திங் பிக். ஷெட்யூல் 2னா சிம்பிள், குட்ஸா அந்த டிரான்சாக்ஷனை ட்ரீட் பண்ணுமா, சர்வீசஸாக ட்ரீட் பண்ணுமா, அவ்வளோதான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏ எப்போ எழுதினாலும் ரெட் வித் ஷெட்யூல் 3 ரெட் வித் ஷெட்யூல் 3 எழுதணுமா. இந்த ஷெட்யூல் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஷெட்யூல் 3 நீங்க எங்க ரெஃபர் பண்றீங்களோ அங்க எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஜிஎஸ்டி அப்படி எழுதக்கூடாது. என்ன பண்ணுனா ஷெட்யூல் 3னா என்ன பண்ணணும்னா நெய்தர் சப்ளை ஆஃப் குட்ஸ் நார் சப்ளை ஆஃப் சர்வீஸ் அப்படி எழுதணும். அது குட்ஸும் இல்ல சர்வீஸும் இல்ல, சப்ளையே இல்ல, அப்படி எழுதணும். ஓகே, சோ இந்த வேர்டிங்ஸ் கீவேர்ட் நெய்தர் சப்ளை ஆஃப் குட்ஸ் நார் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் தான் ஷெட்யூல் 3 கோட் பண்ற இடத்துல எல்லாம் எடுக்கணும். Number 1, services by employee to employer in the course in the relation only on the basis of இந்த employer-employee contract இருக்கும் இல்லையா, கான்ட்ராக்ட்ல கவர் ஆகுதுன்னா நெய்தர் சப்ளை ஆஃப் குட்ஸ் நார் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். அப்ப சப்ளையே இல்லைன்றதுனால தான் எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்கறது வந்து என்னது இல்ல, ஜிஎஸ்டி வரல. அது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ல கவர்டா இருக்கணும். சர்வீசஸ் பை கோர்ட் ட்ரிபியூனல் வந்து சர்வீஸ் கொடுக்குது இல்லையா, அது வந்து நெய்தர் சப்ளை ஆஃப் குட்ஸ் நாட் சப்ளை ஆஃப் குட்ஸ் சர்வீசஸ். அப்புறம் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் ஸ்டேட், அப்புறம் வந்து சேர்பர்சன், மெம்பர் ஆஃப் டைரக்டர், டியூட்டிஸ் பெர்ஃபார்ம் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இதெல்லாம் வந்து என்னது ஷெட்யூல் 3ல நெய்தர் சப்ளை ஆஃப் குட்ஸ் நார் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். அப்புறம் சர்வீசஸ் ஆஃப் ஃபியூனரல், பரியல், கிரெமட்டோரியம், மார்ச்சரி இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் டிசீஸ்ட். ஸோ மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் வர எந்த சர்வீசஸாக இருந்தாலும் நெய்தர் சப்ளை ஆஃப் குட்ஸ் நார் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் சப்ஜெக்ட் டு பேராகிராஃப் 5B ஆஃப் ஷெட்யூல் 2. சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் அதான் ஷெட்யூல் 2ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த என்டையர் கன்சிடரேஷன். எக்ஸாம்பிள், சப்போசிங் பில்டர் அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டாருன்னா என்னவா ட்ரீட் ஆகும், ஷெட்யூல் 3ல கவர் ஆகாது. அதுதான் இங்க சொல்ல வருது. அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கல, என்டையரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீஷன் ஆஃப் சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் விற்கிறாருன்னா அப்போ ஷெட்யூல் 3ல கவர் ஆகும். அவ்வளவுதான். ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அதர் தேன் ஸ்பெசிஃபைட் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணும்போதே டெஃபினிஷன், குட்ஸ் டெஃபினிஷன் டிஸ்கஸ் பண்ணும்போதே ஆக்ஷனபிள் கிளைம் ஷெட்யூல் 3ல எக்ஸ்க்ளூடட், neither supply of goods nor supply of services. But in the specified actionable என்னது, lottery, betting, gambling, etc. இதெல்லாம் மட்டும் covered. Next, composite supply and mixed supply.
செக்ஷன் 8 செக்ஷன் 7 ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம் இல்லையா. காம்போசிட் சப்ளை, மிக்சட் சப்ளை. சிம்பிள். இது காம்போசிட் சப்ளை, மிக்சட் சப்ளை. இங்கே படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. மொபைல் போன், சார்ஜர். சார்ஜர் சப்ளைட் அலாங் வித் மொபைல் போன் தான் வந்து காம்போசிட் சப்ளை. இதுக்கு டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன, முதல்ல 2 or more சப்ளைஸ் இருக்கணும். ஒரு பண்டில்ல 2 சப்ளைஸ் இருக்கணும். கரெக்டா? நேச்சுரலி பண்டில்டா இருக்கணும். மொபைல் இருக்கணும், சார்ஜர்ன்றது நேச்சுரலி பண்டில்டு. கரெக்டா? இன் கன்ஜங்ஷன் வித் ஈச் அதர், ஒன் ஆஃப் விச் இஸ் தி பிரின்சிபல் சப்ளை. மொபைலே நீங்க வாங்கல, அந்த பாக்ஸ்ல சார்ஜர் மட்டும் வாங்குவீங்களா? அது தனியா வாங்குவீங்க, அது தட் இஸ் செப்பரேட். ஒரு பாக்ஸா வரும்போது நான் சொல்றேன். ஸோ ஒன் ஆஃப் தி சப்ளை, மேஜர் பிரின்சிபல் சப்ளை வந்து மொபைல் போன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கீ வந்து பாத்தீங்கன்னா 2 or more சப்ளை, நேச்சுரலி பண்டில்டா இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒன் ஷுட் பி த பிரின்சிபல் சப்ளை. அப்போ இதுதான் கீ. இந்த மாதிரி பண்டில்டா இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு சார்ஜருக்கு ரேட்டு 12%, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். மொபைலுக்கு ரேட்டு 18% வச்சுக்கோங்க. அப்போ டோட்டலா இந்த வேல்யூக்கு சேர்த்து நீங்க எதை எடுத்துக்கணும்னா பிரின்சிபல் சப்ளையோட ரேட்டு தான் எடுத்துக்கணும். இதுதான் இந்த காம்போசிட் சப்ளைல கேட்ச். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? எஸ், கோல்டு. எல்லாரும் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போவோம் இல்லையா? கோல்டு செஞ்ச கோல்டு வாங்கினோம்னா 3% ஜிஎஸ்டி. ஆனா அந்த செய்கூலிக்கு வந்து 5% ஜிஎஸ்டி. இப்போ கோல்டு வந்து வாங்கும்போது நீங்க பில்லிலையும் செக் பண்ணிக்கோங்க, காம்போசிட் சப்ளை ஆயிருது. ஏன்னா அங்க வந்து கோல்டு இருக்கு, பிளஸ் சர்வீஸ் போடுறாங்க இல்லையா, செய்கூலி, சர்வீஸ் சார்ஜ். ரெண்டு சப்ளை பார்த்தீங்கன்னா 2 or more சப்ளை இருக்கா? இருக்கு. இந்த 2 சப்ளையும் நேச்சுரலி பண்டில்டா? கோல்டு எங்க போய் எடுத்துட்டு அப்படியே தரவா செய்யறாங்க? செஞ்சு தானே தரணும். ஒன்னு பிரின்சிபல் சப்ளையா, கோல்டு இஸ் த பிரின்சிபல் சப்ளையா? இப்ப பிரின்சிபல் சப்ளையோட ரேட் என்ன? 3%. பட் அதர் தான் பிரின்சிபல் சப்ளை, நார்மல் சர்வீஸோட ரேட் என்ன? 5%. ஸோ இங்க பிரின்சிபல் சப்ளையோட ரேட்டை தான் எதுவாக எடுத்துக்கணும்? டாக்ஸபிலிட்டிக்கு எடுத்துக்கணும். இதுதான் காம்போசிட் சப்ளை. நெக்ஸ்ட் மிக்சட் சப்ளை என்னது? இந்த பார்த்துக்கோங்க, ஒரு பவுல்ல ஒரு சாக்லேட், அப்புறம் கேக்கு பீஸு, இந்த இதெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க பாருங்க டிஃப்ரெண்டா. ஸோ இது வந்து நாட் நேச்சுரலி பண்டில். 2 or more தான் காம்போசிட் சப்ளை நேச்சுரலி பண்டில், மிக்சட் சப்ளை நாட் நேச்சுரலி பண்டில். ஈவன் தோ அதை செப்பரேட்டா சப்ளை பண்ணலாம், கேக்கை தனியா விற்கலாம், சாக்லேட்டை தனியா விற்கலாம், இதெல்லாம் தனியா விற்கலாம் இல்லையா? ஆனாலும் நீங்க பண்டில்டா சேர்த்து விற்பீங்க. ஸோ இந்த கேசஸுக்கு நீங்க என்ன எடுத்துக்கணும்னா ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டாக்ஸ் எடுத்துக்கணும். ஸோ காம்போசிட் சப்ளைக்கு பிரின்சிபல் சப்ளையோட ரேட், மிக்சட் சப்ளைக்கு ஹையஸ்ட் ரேட். இப்போ உதாரணத்துக்கு சாக்லேட்டோட ரேட் 12% இருக்கு, கேக்கோட ரேட் 5% இருக்குன்னா நீங்க டோட்டல் அந்த பண்டிலுக்கு சேர்த்து 12% தான் வந்து ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணும். எக்ஸாம்பிள் இந்த போட்டிருக்க மாதிரி gift பேக் கம்பரைசிங் சாக்லேட், கேண்டீஸ், ஸ்வீட்ஸ், பலூன்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு காம்போசிட் சப்ளை, மிக்சட் சப்ளையும் இன்டெப்தா புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு சில இம்பார்ட்டன்ட் சர்க்குலர்ஸ். இந்த சர்க்குலர்ஸ் ரிலேட்டட் டு கன்சிடரேஷன். எல்லா சர்க்குலர்ஸும் டிஸ்கஸ் பண்ணல, ஒரு சில சர்க்குலர்ஸும் நீங்க வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ல. இது கன்சிடரேஷன் ரிலேட்டடான சர்க்குலர்ஸ். உதாரணத்துக்கு ஒரு gift இல்ல வந்து டொனேஷன் ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்குறீங்க. இந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்குற gift டொனேஷன் கன்சிடரேஷனா ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படின்றது தான். ஸோ இது வந்து சர்க்குலர் நம்பர் 116ல என்ன சொன்னாங்கன்னா, வித்தவுட் குவிட் ப்ரோ கியோ, அதாவது சம்திங் இன் ரிட்டர்ன், வித்தவுட் சம்திங் இன் ரிட்டர்ன்னா அதை வந்து கன்சிடரேஷனா ட்ரீட் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்க பியூரா வந்து ஒரு கிராட்டிடியூடுக்காக, அதாவது ஒரு சேரிட்டபிள் மோட்டிவ்க்கு நீங்க கொடுக்குறீங்க, பியூரா பிலோந்திராபிக் பர்பஸுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து கன்சிடரேஷனா ட்ரீட் பண்ணக்கூடாது. ஆனா
நீங்க காசை கொடுத்துட்டு நான் வந்து மை நேம் இஸ் ரெஜின், ஐ ஆம் டூயிங் ஸோ அண்ட் ஸோ பிஸ்னஸ், என்னோட ஃபர்ம் நேம் ரெஜின் அண்ட் கோ, இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களோட போர்டு வைக்க சொல்லி அந்த மாதிரி பிஸ்னஸ் பர்பஸ், அதனால உங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ கன்சிடரேஷனாக ட்ரீட் பண்ணுவாங்க. பட் பியூர் கிராட்டிடியூட் அண்ட் ஒன்லி ஃபார் சேரிட்டபிள் பர்பஸ், ஃபிலந்த்ராபிக் பர்பஸ்னா கன்சிடரேஷனாக ட்ரீட் பண்ணக்கூடாது. இதுதான் இந்த சர்க்குலர் சொல்லுது. நெக்ஸ்ட், ஆர்டிஸ்ட் டு கேலரிஸ். ஆர்டிஸ்ட் யாரு? படம் வரைகிறாரு, கேலரி இருக்கு. கேலரின்னா என்னது? இதை ஷோகேஸ் பண்ணுவீங்க இல்லையா, இதை கொண்டு அங்க வைப்பாரு ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் அந்த கேலரிக்கு வந்து பாக்குற கஸ்டமருக்கு யாருக்காவது அதை பிடிச்சதுன்னா அதை வாங்குவோம். ஸோ இந்த ஆர்டிஸ்ட் வந்து கேலரியில கொண்டு வைக்கிறத நான் வந்து கன்சிடரேஷனா வந்து ட்ரீட் பண்ணுமா என்ன எது அப்படின்றதான் வந்து இந்த டிஸ்கஷன். சர்க்குலர் 22ல சொல்லிட்டாங்க, ஆர்டிஸ்ட் வந்து கேலரியில கொண்டு வைக்கும்போது அதை வந்து என்னது சப்ளையா ட்ரீட் பண்ண முடியாது. கன்சிடரேஷன், அதுக்கு கன்சிடரேஷன் வந்து எதுவுமே கிடைக்காது. அல்டிமேட்டா கஸ்டமர் வந்து வாங்கும்போது தான், கேலரியிலிருந்து கஸ்டமர் வாங்கும்போது தான் அதை கன்சிடரேஷனா ட்ரீட் பண்ண முடியும். அப்போதான் கன்சிடரேஷன் கிடைக்குது. ஸோ அப்போதான் சப்ளையா ட்ரீட் பண்ண முடியும். ஸோ ஆர்டிஸ்ட் கேலரியில கொண்டு வைக்கும் போது, எக்ஸிபிஷனுக்கு கேலரியில கொண்டு வைக்கும் போது அது சப்ளை கிடையாது. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட், நோ கிளைம் போனஸ். நோ கிளைம் போனஸ்னா என்னது? உங்க பைக்குக்கெல்லாம் நீங்க வந்து இன்சூரன்ஸ் போடுவீங்க இல்லையா, அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி கேசஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளைமே பண்ணலை அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா, இப்போ ப்ரீமியம் 10,000 ரூபா வருதுன்னா நோ கிளைம் போனஸ் 2,000 ரூபா கொடுப்பாங்க, மீதி 8,000 ரூபா நீங்க ப்ரீமியம் கட்டினா போதும் அப்படின்ட்டு. No claim bonus is a discount on insurance premium given when no claim is made by the insured. There is not under any obligation to refrain from claiming, and therefore NCB is not considered a consideration. அதையும் கன்சிடர் பண்ணி GST சப்ளை ட்ரிகர் பண்ணி GST போடுவீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, நோ கிளைம் போனஸை வந்து கன்சிடரா சப்ளை பண்ண முடியாது. which means நம்ம எக்ஸாம்பிள்ல 10,000 கன்சிடரேஷன் பண்ண முடியாது. 10,000 மைனஸ் நோ கிளைம் போனஸ் 8,000 தான் நான் வந்து கன்சிடரேஷனா கிளைம் பண்ண முடியும். இதுதான் இந்த சர்க்குலர்ஸ். அப்புறம் டெல்கிரடார் ஏஜென்ட். டெல்கிரடார் ஏஜென்ட்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நார்மல் ஏஜென்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பேமெண்ட்டுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. டெல்கிரடார் ஏஜென்ட் பேமெண்ட்டுக்கும் ரிஸ்க் எடுப்பாங்க. அவங்களே பேமெண்ட் கலெக்ட் பண்ணி தருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களே இவ்வளோ நாளைக்கு இல்லைன்னு சொல்லி கையிலேருந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கஸ்டமர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு மேபி சம் இன்ட்ரெஸ்ட் அவங்க சார்ஜ் பண்ணலாம். ஸோ டெல்கிரடார் ஏஜென்ட்டுக்கு கேட்டு அவங்க கன்ஃபியூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணமே என்னது, இன்வாய்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது சேல் பண்ணும்போது இன்வாய்ஸ் ஏஜென்ட் நேம்ல இருந்தால் மட்டும்தான் ஷெட்யூல் 1ல கவர் ஆகும், இல்லைன்னா கவர் ஆகாது. மற்றபடி இது நார்மல், இந்த அவங்க கலெக்ட் பண்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து செப்பரேட் சர்வீஸா பண்ணணுமா இல்லையா அப்படின்றது இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஜஸ்ட் ஒரு ஓவர் ரீட் பண்ணிக்கோங்க. அது சார்ட்டை வந்து 2 வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சப்ளைக்கு திருப்பி அகைன் இது ரிவிஷனா வச்சுக்கோங்க. சப்ளைக்கு என்ன இருக்கணும், குட்ஸா இருக்கணும் இல்ல சர்வீசஸா இருக்கணும், பிளஸ் கன்சிடரேஷன் இருக்கணும், பிளஸ் கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸா இருக்கணும். கரெக்டா? சில கேசஸுக்கு வந்து கன்சிடரேஷன் இல்லைனாலும் ஷெட்யூல் 1ல கவர் ஆகுதா செக் பண்ணணும். கரெக்டா? சப்ளையான்னு டிசைட் பண்றதுக்கே. கரெக்டா? இன்னும் சில கேசஸுக்கு வந்து ஷெட்யூல் 3 ரெஃபர் பண்ணணும். கரெக்டா? சப்ளையா இல்லையா அப்படின்றது செக் பண்றதுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணிட்டு ஃபைனலா சப்ளையா இல்லையா டிசைட் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ளை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆமாப்பா, இந்த டிரான்சாக்ஷன் சப்ளை தான்ப்பா. அப்போ ஜிஎஸ்டி சார்ஜ் பண்றதுக்கு இன்னும் ஃபர்தர் 2 கண்டிஷன் இருக்கு. என்ன? சப்ளை மஸ்ட் பி மேட் பை தி taxable person. taxable person என்னன்றது டெஃபினிஷன் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் சாப்டர்ல படிப்போம். அது மட்டும் இல்லாம should be taxable supply. அப்போதான் ஜிஎஸ்டி லெவியபிள். சப்ளை இருக்கு, ஆனா சப்ளை தான் ஆனா டாக்ஸபிள் பர்சன் இல்ல, டாக்ஸபிள் சப்ளை இல்ல, ஜிஎஸ்டி வராது. ஓகே, ஸோ கொஸ்டின்ல மெயினா நான் சொல்ல வர்றது என்னன்னா, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க.
ஜிஎஸ்டி அப்ளை ஆகுமான்னு கேட்டா சப்ளை, பட் பிகாஸ் ஆஃப் so and so எக்ஸம்ஷன் நாட் ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள் அப்படி எழுதணும். கொஸ்டின் வந்து சப்ளையா இல்லையான்னு கேட்டானா எஸ் சப்ளை. எதனால சப்ளை? கன்சிடரேஷன் இல்லைனாலும் ஷெடியூல் 1, சப்ளை இல்லை ஏன்னா ஷெடியூல் 3ல வந்து எக்ஸ்க்ளூட் அதனால சப்ளை இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் வந்து சப்ளை சாப்டர் வந்து எக்ஸாஸ்டிவாக ரிவைஸ் பண்ணணும்னு நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த சாப்டர்ஸையும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேக் கேர், பை பை.